பெரிய மருது வந்து உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான படம் மட்டுமல்ல, அந்த சேலஞ்ச் ஃபைட் அது. விஜயகாந்த் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது அது. ஏன்னா 2 பேருமே முரட்டுத்தனமாக தான் இருக்கும். ஆமா ஆமா. அவரே அந்த படத்தில் முரட்டுத்தனமாக தான் இருப்பார். அந்த ஹேர் சரி, மிஸ் அதெல்லாம் சரி. ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது அடித்தடி ஃபைட்டில் இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு நடுவில் ஒரு ஷாட் அப்போ மனசாபாயிடுச்சு. ஒரு டேபிள்லேருந்து ஷமா ஷாட் அடிச்சு என் தலையில் வந்து கால் அடுப்படும் அப்படின்னு விழணும், இன்னும் மண்டையில் அடிச்சு விழணும். நான் பல முறை யோசிக்கிறேன், தலைவா மாற்றிடலாம் தலைவா. ஏன்னு சொன்னால் அந்த ஷூவை பார்த்தது எனக்கு பாதி பயமாகிடுச்சு. ஏன்னா இத்தனை கடி கனம், அந்த பறக்க நடக்கணும்னு சவுண்டு வரணுன்றதுனால ரஃப் அண்ட் டப்பாக வச்சுருந்தாங்க, ஃபுல் லெதர் ஷூ. நான் மண்டை காஞ்சிட்டேன், ஐயோ என்னடா இந்த ஷார்ட்டுன்ட்டு. இல்லை படாது பார்த்து பண்ணலான்னாங்க. மாஸ்டர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, அசிஸ்டண்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, டைரக்டர் ஒரு பக்கம், விஜயகாந்த் சாரம் வந்து இல்லை பார்த்து பண்ணியில் ஒன்று தொழுப்படுது மேலே போடாமல் பண்ணுறேன் நான் அப்படின்னாரு. தலைவரை எனக்கு அது ஆக தலைவா. நான் என்ன நினச்சாலும் அந்த மாதிரி தான். ஓகே, கரெக்டாக வந்து டாக்டர் மண்டையில் நங்குன்னுச்சு. நம்மளுக்கு அப்படியே ப்ரெஷர் தும்முன்னு ஏறி போச்சு. பயங்கர கத்திட்டேன், என்ன கத்தலைன்னு எனக்கே தெரியாது.